Hi viewers, welcome to our channel. Let us continue the third lesson, Empowered Women Navigating the World. Now the interview is going on, an interview with the crew members. India's all-women Navy crew who went around the world in 254 days have shared their experiences about their great voyage in an interview. Through their personal experiences, we really come to know their hardships and unpredictable challenges they have faced all through their expeditions. ஸோ இந்த நேவி க்ரூ மெம்பர்ஸ் எல்லோரும் 254 டேஸ் ட்ராவல் பண்ணி வந்தாங்க இல்லையா. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் எப்படி இருந்தது, அவங்க என்னென்ன பர்சனலாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணினாங்க, எவ்வளோ கடுமையான விஷயங்கள் எல்லாம் வந்து எதிர்கொண்டு வந்தாங்க அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இன்டர்வியூர் ஃபர்ஸ்ட் ஒரு கொஷின் கேட்குறாங்க. How well were you acquainted with the sailboat before you took up the task? So acquainted na knowing something. So they are asking how you have been. Did you know anything about the sailing boat towards the sea? இந்த டாஸ்க்கை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா இதுக்கு முன்னமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. So Vatika Joshi is replying, none of us was acquainted with the sailboat or ocean-going boat. None of us had sailed before, nor are women officers allowed entry in combat platform as yet. At first, it was difficult to take the boat out to sea from one point to another, but we slowly built upon it through 3 years of training. ஸோ இதில் நாங்கள் 6 மெம்பர்ஸ் இருந்தோம். 6 மெம்பர்ஸுக்குமே வந்து இதை பற்றின எந்த நாலேஜும் கிடையாது. அண்ட் we were not acquainted வித் த செயில் போட். நாங்கள் வந்து இதை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்கல. நாங்கள் போட்டில் ட்ராவல் பண்ணவும் இல்லை. ஓஷன் கோயிங் பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது. நாங்கள் இது வரைக்கும் செயில் பண்ணினதும் இல்லை. ஆர் எங்கள் கூட எந்த விமன் ஆஃபீஸர்ஸும் எங்களை வந்து கைட் பண்ணிக்கல. ஸோ அட் ஃபர்ஸ்ட் வி ஃபெல்ட் வெரி டிஃபிகல்ட். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் டு travel on the sea from one point to another, but we slowly built upon. After 3 years அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரைனிங்கில் we were slowly built upon. நாங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Next question by the interviewer. Can you tell us about the training you had undergone before this expeditions? So they were asking about the trainings. What are all the trainings they have got for these 3 years அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எக்ஸ்பெடிஷன் இந்த வாயேஜை பற்றி உங்களுக்கு என்னென்ன ட்ரைனிங் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வாட்டிகா ஜோஷி says, we started the something theoretical courses on navigations, communications and weather predictions. Classroom courses are different from sailing outside. So we were given hands-on training like how to repair things and how to deal with emergencies when the weather gets rough. If there is a medical emergency, and training was needed in tactical aspects as well. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, we were started with the theoretical courses. some theory courses கிளாஸ் ரூம்குள்ளேயே எங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ அது எந்த மாதிரி கோர்சஸ்னால் வெதர் ப்ரெடிக்ஷன்ஸ் பற்றின வெதர் ப்ரெடிக்ஷனை கணிப்பு, say something about what will happen. prediction means say something what will happen. அப்போ வெதர் ப்ரெடிக்ஷன்ஸை பற்றின தியரட்டிக்கல் கோர்சஸ் எங்களுக்கு கொடுக்கப்பட்டாங்க. அண்ட் மோரோவர் we went around the sailing outside. ஸோ வெறும் தியரி மட்டும் ஒர்க் அவுட் ஆகாது இல்லையா, அதனால் எங்களுக்கு செயிலிங் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. அந்த செயிலிங் பீரியடில் we were trained how to repair things. ஏதாவது ப்ராப்ளம்ஸ், ஏதாவது ப்ரோக்கன் ஆயிடுச்சு, ஏதாவது ரிப்பேர் பண்ணணுன்னா எந்த மாதிரி அந்த சமயத்தில் டேக்கிள் பண்ணணும் அப்படின்ற ட்ரைனிங் எங்களுக்கு கொடுக்கப்பட்டாங்க. அண்ட் வெதர் கெட்ஸ் ரஃப். ஸோ வெதர் கண்டிஷன்ஸ் சில சமயம் ஸ்ட்ராம்ஸ் அதிகமாக இருக்கும், இல்லை ரெய்னி சீசனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெதர் கண்டிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரஃப்பாக இருக்கும்போது எப்படி நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணி வரணுன்ற ட்ரைனிங் கொடுத்தாங்க. அண்ட் இஃப் தேர் இஸ் எனி மெடிக்கல் எமர்ஜென்சிஸ், ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல எப்படி நீங்கள் தற்காத்துக்கணும் அப்படின்ற ட்ரைனிங்ஸும் they were given during this training period. Next, Aishwarya says about her experience. We underwent our basic sail training courses in Mumbai at Indian Naval Workmanship Training Center, that is INWTZ, and at various schools in the Southern Naval Base in Kochi. We even sailed on INSC Maadai to Mauritius in 2016 and 17, and back and also to Cape Town in December 2016. We were trained for almost 3 years to prepare for the voyage. Since the boat was old, it had minor leaks and repairs. Also, we ran out of water and food soon. So the trip was a tutorial for us on how to manage food, water and even electricity during the big voyage. ஸோ ஐஸ்வர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, we underwent our basic sail training courses in Mumbai. ஸோ அந்த ட்ரைனிங் வந்து அவங்களுக்கு எங்கே கொடுக்கப்பட்டுச்சுன்னா, மும்பையில் இருக்கிற இந்தியன் நேவல் வாட்டர்மேன்ஷிப் ட்ரைனிங் சென்டர்ன்ற
இன்ஸ்டியூட்லேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் ஆல்சோ வேரியஸ் சதர்ன் ஸ்கூல்ஸ் பேஸ்ட் ஆன் கொச்சி சைடில் இருக்கிற சதர்ன் ஸ்கூல்ஸ்லையும் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் வி ஈவன் சேல்ட் ஆன் ஐஎன்எஸ்சி மாதை. ஸோ இதுக்கு முன்னே ஒரு ஷிப் போட் போச்சுன்னு சொன்னோம் இல்லையா, மாதை, ஐஎன்எஸ்சி மாதை, அதை வச்சும் அவங்க வந்து சாம்பிளுக்கு அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. எது வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னா டில் மொரீஷியஸ் during the period of 2016 and 17. அதுக்கப்புறம் they traveled on Cape Town in December 2016. Cape Townனா it's in South Africa. Okay, so South Africaவும் travel பண்ணியிருக்காங்க during 2016. and we were trained for almost 3 years. so அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 years they were trained. so since the boat was old, in Vatika Joshi said no, we were trained for repairing things and all. so the மாதே ஷிப் தான் போட்டு தான் அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா there were some minor repairs, leakages எல்லாம் இருந்தது. ஸோ ஆல்சோ வி ரேன் அவுட் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபுட்டு. சில இடங்களில் வந்து தண்ணியும் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் நாங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ த ட்ரிப் வாஸ் அ டியூட்டோரியல் ஃபார் அஸ். ஸோ இந்த ட்ரிப் வந்து எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங் பீரியடாக இருந்தது. எப்படி ஃபுட்டும் தண்ணி இல்லாத சமயம்லாம் எப்படி மேனேஜ் பண்ணிக்கணும், ஈவன் எலக்ட்ரிசிட்டி கூட இல்லாத சமயம் எப்படி மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயத்த நாங்கள் இதில் லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பை த இன்டர்வியூ. What was the selection process? so உடனே யாரும் செலக்ட் பண்ண மாட்டாங்க. there will be some process of selecting the people, isn't it? so they were interviewing about that. for the Aishwarya is replying, out of 30 women who had applied, 6 of us were shortlisted based on the little survival skills. We showcased the crew was mentored by the commander Dilip Donde, but after I was told about the flare-ups at sea, I even had second thoughts about the joining the team. ஸோ ஐஸ்வர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, அவுட் ஆஃப் 30 விமனில் நாங்கள் வந்து 6 of us were ஷார்ட் லிஸ்டட். இதில் நாங்கள் 6 பேர் தான் செலக்ட் ஆனோம் அப்படின்னு. அது பேஸ்ட் ஆன் ஆர் ஸ்கில்ஸ், எங்களுடைய எப்படி சொல்லலாம், சின்னதாக ஒரு உயிர் வாழக்கூடிய ஸ்கில்ஸ் எங்ககிட்ட இருக்குது அப்படின்றதே நாங்கள் ஷோகேஸ் பண்ணினதுனால எங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் த க்ரூ வாஸ் மென்டர்ட் பை, எங்களுடைய க்ரூ வந்து யார் மென்டர் பண்ணாங்கன்னா, யார் எங்களை கவனிச்சிட்டாங்கன்னா, இட் வாஸ் த கமாண்டர் திலீப் ஜான்டே. பட் ஆஃப்டர் ஐ வாஸ் டோல்ட் அபவுட் த ஃப்ளாரப்ஸ் மீன்ஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் லைக் இந்த கடல் கொந்தளிப்பு, இந்த மாதிரிலாம் கடல் விரிவாக்கம், கொந்தளிப்பு, இந்த மாதிரிலாம் வரும் இல்லையா. ஸோ இதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு ஒரு செகண்ட் தாட்ஸ் இருந்தது, வெதர் ஐ ஷுட் ஜாயின் ஆர் வாட், அந்த மாதிரி எனக்கு ஒரு செகண்ட் தாட்ஸ் கூட இருந்தது அப்படின்னு ஐஸ்வர்யா இஸ் கிவிங் த ரிப்ளை ஃபார் தட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பை த இன்டர்வியூ. How did your family members react when you told them about these expeditions? ஸோ சடனாக போய் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நான் இந்த மாதிரி வாயேஜ் போகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அக்செப்ட் பண்ண மாட்டாங்களா? ஸோ எப்படி இருந்துச்சு உங்களோட ஃபீலிங்ஸ், அவங்க எப்படி உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார் தட் Vatika Joshi says, our families did have a hard time, but that was because most of them had never even seen the sea. Of 4 of us from the mountain, then the first time my parents saw the sea and the ocean was when I invited them to visit. But once they saw that we were doing well and looking after ourselves, they were quite supportive. They were apprehensive and supportive too. ஸோ ஃபேமிலிஸ் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க இதுக்கு வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. they took a hard time to accept for this because most of the families, அதில் 6 were selected, isn't it? among the 6, 4 of them from the mountain areas. அவங்க வந்து வந்து இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, ஓஷனை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. and the first time my parents saw the ocean was when I invited them to visit. ஸோ நாங்கள் வந்து வழி அனுப்புறதுக்காக வர்றப்ப அதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஓஷனே பார்க்குறாங்க. பட் ஒன்ஸ் they saw that we were doing well, அவங்க நாங்கள் நல்லா பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால எங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் they accepted அப்படின்றாங்க. and also they were quite supportive, எங்களை வந்து வழி அனுப்பி விட்டாங்க. and moreover they have supported for us, they were very supportive for us. they were apprehensive means fearful, அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருந்தது, இருந்தாலும் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். What were your aims and
how did you work to achieve them? ஸோ உங்களுடைய குறிக்கோள் என்ன, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி தேர் ஆஸ்கிங். ஸோ வாட்டிகா ஜோஷி ரிப்ளைஸ், I wanted to make sure that I complete this journey with ultimate honesty. I didn't set out for a destinations. It was the journey that mattered to me the most. So my contention was to make sure that we go by the rules of circumnavigation, which say that you don't have to use any auxiliary means of repulsion and you don't have to take anybody else's assistance. I grant that completely. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, I want to make sure that I would complete this journey with ultimate honesty. ஸோ நான் வந்து ரொம்ப உண்மையானதாகவும் அவங்க ரூல்ஸுக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லபடியாக அந்த ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணணுன்றது என்னுடைய ஃபர்ஸ்ட் கோல். அண்ட் ஐ டென்ட் செட் ஃபார் அ டெஸ்டினேஷன், நான் வந்து எந்த இலக்கையும் நான் செட் பண்ணிக்கல. அண்ட் இட் வாஸ் த ஜேர்னி தட் மேட்டர் டு மீ த மோஸ்ட். ஸோ மை கன்டென்ஷன் மீன்ஸ் மை ஆர்கியூயிங், நான் என்னுடைய கருத்து என்னென்னா வாஸ் டு மேக் ஷுர் தட் வி கோ பை த ரூல்ஸ் ஆஃப் சர்க்கம்நேவிகேஷன். ஸோ எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நான் நல்லபடியாக அந்த எக்ஸ்பெடிஷனை முடிக்கணுங்கிறது மட்டும்தான் எங்களுடைய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது. For that which say that you don't have to use any auxiliary means any additional means of repulsion means விரட்டல்றது. அண்ட் எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் இல்லாமல் எந்த அடிஷ்னல் இதுவும் இல்லாமல், அண்ட் யூ டோன்ட் ஹாவ் டு டேக் எனிபடி எல்ஸ் அசிஸ்டன்ஸ், யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் எந்த ஒரு அசிஸ்டன்ஸையும் யூஸ் பண்ணிக்காமல் ஐ ஹாவ் டு டூ மை ஒர்க், எந்த ஒரு சப்ஸ்டியூஷனும் யூஸ் பண்ணிக்காமல் இந்த எக்ஸ்பெடிஷன் வந்து ரொம்ப ஹானஸ்டியாக நல்லபடியாக முடிக்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய கோலாக இருந்துச்சு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் கொஷின், நேம் தட் ஒன் குவாலிட்டி of yours that enable you to complete this expedition successfully. ஸோ உங்களுடைய எந்த ஒரு நல்ல விஷயம் இந்த எக்ஸ்பெடிஷனை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆக்குச்சு, உங்களுடைய ஏதாவது ஒரு குவாலிட்டி சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஸோ வாட்டிகா ஜோஷி சேஸ், whenever the winds dropped, it wouldn't have taken me even a fraction of a second to switch on the engine and say let's go 1 mile ahead. But inside of me something poked me and said that you have to be honest with yourself and this expedition has to be done with honesty. I am glad that we were able to finish it successfully without the use of the engine at all. ஸோ ஒவ்வொரு தடையும் இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வெதர் கண்டிஷன்ஸ் எல்லாம் மாறும் இல்லையா. ஸோ இந்த வென்எவர் த விண்ட்ஸ் ட்ராப்ட் எப்பெல்லாம் அந்த புயல் எங்களை தாக்குச்சோ எங்களை வந்து இட் வுடன்ட் ஹாவ் டேக்கன் மீ ஈவன் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு க்ஷணம் கூட நாங்கள் வந்து இந்த இன்ஜினை ஸ்விட்ச் ஆன் பண்ணினோம், ஒரு மைல் தூரத்துக்காவது என்ஜினை ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு நம்ம சேஃபாக போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு ஒரு க்ஷணம் கூட தோணலை. பட் இன்சைட் ஆஃப் த மீ சம்திங் போக் மீ, ஏதோ ஒரு விஷயம் எங்களுக்குள்ளே ஒரு உந்துதல் பண்ணிக்கிட்டே இருந்தது. அதாவது உண்மையாக இருக்கணும், எப்போவுமே உண்மையாக இருக்கணும், இந்த எக்ஸ்பெடிஷனோட ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வயசை நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். So I am glad that we were able to finish it successfully without the use of engine at all. ஸோ இந்த இன்ஜினை வந்து ஒரு நிமிஷம் கூட நாங்கள் யூஸ் பண்ணாமல் நல்லபடியாக இந்த எக்ஸ்பெடிஷனை முடித்ததை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அப்படின்றாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த ஃபுல் வீடியோ.